புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ராஜாவா பிரித்தெடுத்தாரு, சரி, தீர்க்கதரிசியா பிரித்தெடுத்தாரு, ஓகே. இப்போ நாம ராஜாவும் இல்ல, தீர்க்கதரிசியும் இல்ல, என்னவா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்? உலகத்து மனுஷனிடத்து இன்றைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளையா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோமா இல்லையா? 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 1:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்குதுங்க, நீங்க அதெல்லாம் இழக்க மாட்டீங்க, இழக்க முடியாதுங்க. 1:27. 1 யோவான் 2:27. நீங்க கர்த்தரால பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்குது, உங்களுக்குள்ள அது நிலைச்சிருக்கு. ஒரு போதகரோ வேற யாரோ வந்து அபிஷேகத்தை இழந்துராதீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த வசனத்துக்கு முரண்பாடு, கான்ட்ராடிக்டா சொல்றாங்க. வேதத்துல சொல்லுது நிலைச்சிருக்குன்னு, ஆனா இந்த போதகர் சொல்றாரு இழந்துராத அப்படின்னு. பாட்டு கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம அதை சொல்றோம். பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகத்தை வந்து வேலை சம்பந்தப்பட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தீர்க்கதரிசி அப்படின்றது ஒரு வேலை, ராஜா என்பது ஒரு வேலை. ஸோ இந்த வேலையை சம்பந்தப்படுத்தி, வேலைக்கு சம்பந்தப்படுத்தி இந்த அபிஷேகம் என்று சொல்லி இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இந்த அபிஷேகம் வந்து எதை ஒட்டி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய ரட்சிப்பை சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை அதே அதிகாரத்தில் 19வது வசனம் பாருங்க, நான் படிக்கிறேன். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஓகே, ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய ஜனங்க வந்து வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, நிறைய சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தன்னு முன்னாடி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்ல, விட்டு போயிட்டாங்க. அதான் வசனம் சொல்லுதுங்க, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவராய் இருக்கவில்லை. காரணம் ஏன் விட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலேயே சரியா ரட்சிக்க படல. அதான் வசனம் சொல்லுது, நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, அவங்க இல்ல, அதனால போயிட்டாங்க. அவன் ரட்சிக்கப்படல, அதனால போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை படிப்போம். நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பாங்களே. இன்னைக்கு விசுவாசி ஒரு முன்னத்தை நம்ம பார்த்த விசுவாசி இன்னைக்கு இல்லை அப்படின்னா, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அதனால போயிட்டாங்க. ஒருவேளை இப்போ நிலைத்து இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க, அதனால நிலைத்து இருக்கிறவங்க எல்லாரும் நம்முடையவர்களா இல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அதான் வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்படின்னா என்ன? எல்லாரும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்வதற்காகவே வெளிப்படுத்தவே அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இது வந்து ரட்சிப்பு. 19வது வசனம் இப்ப படிச்சு பாத்தீங்களா? இது ரட்சிப்புக்கு ஏத்த மாதிரி. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க நிலைத்திருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. 19வது வசனம் ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டு பேசுது. அது அப்படியே தொடர்ந்து வாசிங்களே. 20வது வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 19வது வசனத்துல ரட்சிக்கப்பட்டதை பத்தி பேசுது, ரட்சிக்கப்படுறத பத்தி பேசுது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டா அவன் நிலைத்திருப்பான். அடுத்த வசனமே அபிஷேகம் வருது. மேல ரட்சிப்பு, அடுத்த வசனம் அபிஷேகம். இப்போ இந்த அபிஷேகம் எதை சம்பந்தப்பட்டு பேசப்படுகிறது? ரட்சிப்பை குறித்து இந்த அபிஷேகம் பேசப்படுது.